மலை என்று பேர் வந்தது. அரிசி மலை மண் இருக்கிறதால தான் இதுக்கு அரிசி மலைன்னு சொல்லி பேர் வந்தது. உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் அரிசி மலை மண். இதான் பார்த்தீங்கன்னா திருவோணம் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கோயில். இதுதான் திருக்கோணேஸ்வரம். இலங்கையிலேயே மிக உயரமான சிவன் சிலை இதுதான். Just feel it. உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வீடியோண்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக காட்ட போகிறேன். இன்றைக்கி நாங்கள் சும்மா ஒரு ட்ரிங்கோ ட்ரிப் கொண்டு வந்தோம். நாங்கள் இன்றைக்கி அந்த ட்ரிப்புகளில் ட்ரிங்கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க, இன்னும் நீங்கள் மறக்காமல் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையேண்டா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வாங்க, நாங்கள் இப்போ முதலாவது போகிற இடம் தான் அரிசிமலை. ஸோ இப்போ நாங்கள் அரிசிமலைக்கு போகிறோம். அரிசிமலைக்கு போகிற வழியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பஸ்ஸில் போக இயலாது. ஏன்னு சொன்னால் அந்த பாலை வேலை நடக்குது. அதனால் நாங்கள் இப்போ இதுக்கால நடந்து தான் போக வேண்டி இருக்குது. சரி வாங்க, இப்போ நாங்கள் அரிசிமலைக்கு போயிட்டு பார்ப்போம். கனவேர் ட்ரிங்கோ மலையெல்லாம் இடம் தெரியாதாக்கள் இருக்கிறீங்கள், ட்ரிங்கோ மலைக்கு போகாதாக்கள் இருக்கிறீங்கள். இப்போ நாங்கள் வாங்கும் இந்த வீடியோ மூலமாக நான் நினைக்கிறேன் கணக்கு பேருக்கு ட்ரிங்கோ மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரிங்கோ என்றது நம்ம ஸ்ரீலங்காவிலேயே வெரி பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு, இங்கே அரிசியை காண்டு வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபைலாக மக்களை பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் அரிசிமலை கடற்கரைக்கு வந்துட்டோம். வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு சொல்லி. சும்மா வியூ பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய முருகைக்கல்லாம் இருக்குது, ஸ்டோன்லாம் இருக்குது. பாருங்கள் மக்களே, ஏரல் மாதிரி இருக்குது. ஆனால் ஏரல் இல்லை, இது ஏரல் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஆனால் இது ஏரல் இல்லை. என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் இதான் அரிசி மலை, இதான் அரிசி மலை மண். இதனால தான் இதுக்கு பேர் அரிசி மலை என்று பேர் வந்தது. அரிசி மலை மண் இருக்கிறதால தான் இதுக்கு அரிசி மலைன்னு சொல்லி பேர் வந்தது. உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் அரிசி மலை மண். திரும்பி அரிசி மலையை பார்த்துட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு நான் என்னன்னு சொன்னால் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண கோயில். இந்த கோயில் இலங்கையிலேயே மிக முக்கியமான பிரசித்தமான கோயில். ஏன்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில். இருந்தாலும் என்னால் இந்த கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து போட முடியலை. ஏன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி இந்த கோயில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த கோயிலில் பொதுவாக எல்லா கோயிலையும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. ஆண்கள் ஏன் மேலாடையுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்ற கேள்வி எல்லாத்தையும் இருக்குது. நாங்கள் ஃபேஷன் பார்த்து நாங்கள் உள்ளுக்கு மேலாடையோட போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஏன் காட்டிட்டு போகணும், காட்டாமல் போகணுமென்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உண்மையாக ஏன் ஆண்கள் மேலாடையோட கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் அப்புறம் எனக்கு விளக்கமே தெரிஞ்சது. என்னென்னு சொன்னால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னு சொன்னால் குருமார் அந்தணர்கள் ஹோமம் செய்யக்குள்ள அந்த ஹோமத்திலேருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு அதிர்வலைகளும்
எங்களோட உடலில் காணப்படக்கூடிய உயிர் அணுக்களை இயக்கச் செய்யும். உயிர் அணுக்கள இயக்கத்தை கூட்டும், உயிரணுக்கள் வீரியத்தன்மையை கூட்டும். அதனால் நாங்கள் மேல் ஆடை அணியாமல் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகைக்குள்ள எங்களுடைய உடலில் இருந்து அந்த இயற்கையான நுண் அதிர்வுகள் ஏற்பட்டு உடலுக்கு கூடிய வெப்பத்தையும் விட குறைவான வெப்பநிலையில் உயிரணுக்கள் சிறப்பாக ஏற்பட்டு ஒரு புதிய சந்ததியை உருவாக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு புதிய சந்ததியை உருவாக்குறதுக்கு நாங்கள் வழிவகுக்கிறோம், ஒரு உயிரை நாங்கள் பிறப்பிக்கிறோம் என்றதுனால தான் ஆண்கள் மேலங்கையுடன் கோயிலுக்கு. அதே மாதிரி இந்த கோயிலில் மார்கழி மாத திருவாதிரை அன்று சொர்க்க வாசல் நிகழ்வும் இடம்பெறும். திருகோணமலைக்கு அழகு திருகோணமலை கடற்கரை தான். அப்படியே சூரிய ஒளி கடற்கரை என்ற தண்ணியில் பட்டு தெறிக்க அதன் அழகு அப்படியே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இயற்கையாக அம்சங்கள் நிறைந்த திருகோணமலை, அதுலேயும் திருகோணமலை கடற்கரை என்று சொன்னாலே சுற்றுலா பயணிகளுக்கு அவ்வளோ பிடிச்ச இடம். அதே மாதிரி இங்கேருந்து உவர்மலை இராணுவ அருங்காட்சியகம் 3.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அதையும் வழியாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலைக்கு வந்துட்டோம். ஆனால் திருகோணமலைக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு பஸ் விட மாட்டாங்க. ஸோ நடந்து தான் போக வேணும். நடராசா தான் கஷ்டப்பட நாட்டில் போவாங்க. அந்த கோட்டையினுடைய உள் வாசல் பகுதி. மான்கள் இருக்கும் திருகோணமலை என்று சொன்னாலே மான்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம். பார்க்கலாம் இந்த வீடியோவில் மான்களையும் பார்க்கலாம். சாதாரணமாக படுத்திருக்கணும். வளர்த்த மான் தான், அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மானுக்கு சாப்பாடு போடப்படுது. வெட்டின மாங்காய் தொல்லத்தையும் மானுக்கு சாப்பாடை போடினோம். வளர்த்த மாண்டபடியே என்ன சாப்பாடும் சாப்பிடும். மற்ற ஆக்கள்கிட்ட கிட்ட வரும், பிரச்சனை ஒன்றும் இல்லை, பயந்தோட அது கிட்ட வரும், கிட்ட வந்து சாப்பாடெலாம் மிண்டி சாப்பிடும். இறுதியாக நாங்கள் இப்போ திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இலங்கையிலேயே மிக உயரமான சிவன் சிலை இங்கே தான் இருக்குது. இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் பற்றிய ஆலய வரலாறுகள், திருக்கோணேஸ்வரர் ஆலயம் பற்றிய கதைகள், திருக்கோணேஸ்வரர் ஆலயம் பற்றிய அனைத்து எல்லா விடயங்களையும் நான் பாகம் 2 உங்களுக்காக தரப்போகிறேன். நீங்கள் மறக்காமல் பாகம் 2 பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேணும். இப்போ நாங்கள் வந்த இடம் தான் கிண்ணியா வெந்நி ரோட்டு. இங்கே டிக்கெட் 50 ரூபா. உள்நாட்டில் டிக்கெட் 50 ரூபாவும், வெளிநாட்டில் டிக்கெட் 100 ரூபாவும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 7 சுடுதண்ணி கிணறு இருக்குது. இந்த 7 சுடுதண்ணி கிணறும் 7 வகையான சூடு தன்மையை கொண்டிருக்கும். இந்த சுடுதண்ணி கிணறு உருவாக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால், ராவணன் தனது தாய்க்குரிய ஈமக்கிரியை செய்வதற்காகத்தான் ராவணனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த 7 சுடுதண்ணி கிணறு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் திருகோணமலையில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்குது. அதிகப்படியான சுற்றுலா மக்களை கவர்ந்த இடமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சுடுதண்ணி கிணறும் ஒவ்வொரு வகையான சூடுகளை கொண்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பு சவுக்காரம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தடை போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த சுற்றாலில் மாசுபடுத்தக்கூடாதுன்றதுக்காக இவ்வாறு சட்டம் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலேயே நல்ல சட்டம். கடைசியாக நிலாவளை பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு குளிக்க வந்த நாங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா மக்கள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாட்களில் கடலில் கூட இருக்கிறதுனால பாதுகாப்பு போலீஸாரெலாம் இருக்கணும். அதையும் தாண்டி இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து மக்கள் வந்திருக்கணும். அதே மாதிரி வேறு இடங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்கணும். உண்மையிலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிலாவளை பீச் இந்த திருகோணமலைக்கு மட்டும் இல்லை, எல்லா இலங்கையில் கூடிய எல்லா இடம், உலகத்திற்கு எல்லா இடத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஃபேமஸான இடமாக வந்துட்டுது. அந்தளவுக்கு அவ்வளோத்துக்கு சுற்றுலா மக்களை கவர்ந்த இடமாக இருக்குது.